வணக்கம். விஜய் ஆட்சியை விமர்சிக்க போறோம். இப்போ விஜய் ரசிகர்கள் மேலைகளையும் குதிப்பாங்க. ஆனா மக்களுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க வெறும் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்ல, மக்களும் போட்டிருக்காங்க. அதாவது பொதுமக்கள், நான் சொல்றது அரசு ஊழியர்கள், இளைஞர்கள், பெண்கள், காவலர்கள், இந்த மாதிரி சமூகத்துல எல்லா தரப்புலையும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரு மாற்றம் வேணும்னு. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு விஜய். அதனாலதான் நம்ம இத பேசுறோம். இந்த பட்ஜெட்ல, அதாவது இப்ப மரிய வில்சன் ஒரு தமிழ் மாதிரி ஒரு மொழியில தாக்கல் பண்ணார் இல்லைங்களா, அந்த பட்ஜெட்ல என்னென்னலாம் அவரு சொல்ல மறந்திருக்காரு, சொல்ல மறந்த கதையை தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். இவங்க வாக்குறுதி கொடுக்காத மக்களே இல்ல. அதாவது இளைஞர்களுக்கு தனி வாக்குறுதி, காவலர்களுக்கு தனி வாக்குறுதி, மீனவருக்கு தனி வாக்குறுதி, பெண்களுக்கு தனி வாக்குறுதி, எல்லாருக்கும் வாக்குறுதி, அரசு ஊழியருக்கு வாக்குறுதி, எல்லாம் கொடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல. ஆமா, முதல்ல பாத்தீங்கன்னா 2500 ரூபா பெண்களுக்கு தரதா சொன்னாங்க. திமுக அரசாங்கத்துல 1000 ரூபா தரதா சொன்னது 2500. அந்த 2500 தரல. ரெண்டாவது, வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 தரதா சொன்னது, தரல. ஆண்டுக்கு 6 இலவச சமையல் வாயு சிலிண்டர் தரேன்னு சொன்னாங்க இல்லைங்களா, கேஸ் சிலிண்டர் 6, அதுவும் தரல. அடுத்து விதவைகளுக்கு மாத உதவித்தொகை 3000 ரூபாய் உயர்த்துறேன்னாங்க, அதுவும் செய்யல. அரசு ஊழியர்கள், காவலர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்துறதா சொன்னாங்க, செய்யல. அடுத்து தற்காலிக அரசு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யறதா சொன்னாங்க, செய்யல. காவலர்களுக்கு 1000 ரூபாய் சீருடை பராமரிப்புக்கு தரேனாங்க, அதுவும் தரல. அதே மாதிரி ஓய்வு பெற்ற காவலர்களுக்கு மினிமம் கேரண்டீடா 25000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்கறதா சொன்னாங்க, செய்யல. அடுத்து தூய்மை பணியாளர்களுக்கும் இதே போல ஓய்வூதியத்துல 4000 ரூபாய் தரேனாங்க, தரல. விவசாயிகளுக்கு 15000 ரூபாய் தரேனாங்க, வெற்றி விவசாயிகள் உரிமை திட்டம்னு, அதை பத்தி பேசல. மின் கட்டணத்தை குறைக்கிறேனாங்க, எப்படின்னா 500 யூனிட் ஃப்ரீயா கொடுத்து மாசம் கணக்கெடுத்து. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, அதே 2 மாசத்துக்கு ஒருக்கா தான் கணக்கு எடுக்கிறாங்க. 200 யூனிட் ஃப்ரீன்னு கொடுத்தோம், எல்லாருக்கும் மின்சார கட்டணம் அதிகமா வந்திருக்கு. அப்ப மின் கட்டணத்துல செய்ய வேண்டியதை செய்யல. மீன்பிடி தடை காலத்துல 61 நாள் மீன் பிடிக்க மாட்டாங்க மீனவர்கள். அப்ப அவங்களுக்கு 20000 ரூபாய் உதவித்தொகை தரதா சொன்னாங்க, அதுவும் இந்த பட்ஜெட்ல சொல்லப்படல. அடுத்து உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமா 7000 தரதா சொன்னாங்க, அதை பத்தி பேசல. கழிவுநீர் அகற்றும் பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு 30000 அவசர கால நிதியா ஒதுக்குவேனாங்க, அதுவும் வாக்குறுதி தான், அதுவும் செய்யல. இளம் வழக்கறிஞர்களுக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை தரேனாங்க, அதுவும் தரல. அடுத்து மொழிப்போர் தியாகிகள், வயசானவங்களையும் விட்டு வைக்கல, அவங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபாய் நிதி உதவி தருவேன் அவங்க வீடுகளுக்குன்னு சொன்னாங்க குடும்பத்துக்கு, அதுவும் செய்யல. இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கு.